குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்று 26/9/2025 வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு புரட்டாசி மாதம் 10ஆம் நாள். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:03. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 8:15 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:37 வரை விசாகம், பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று இரவு 10:15 வரை விஷ்கம்பம், பின்பு பிரீத்தி. கரணம் இன்று காலை 8:15 வரை பத்திரை, பின்பு இரவு 9:16 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:37 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? இன்றைய நாள் செய்ய வேண்டிய வழிபாடு: ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்து வர மங்களங்கள் மேம்படும். ஓம் மகாதேவியைச்சு வித்மகே விஷ்ணு பத்னிச்சு தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். இந்த நாள் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள்: குலத்தை சீர்படுத்த ஏற்ற நாள், தேவ ஆராதனை செய்வதற்கு உகந்த நாள், சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், ஆபரண பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 7:22 முதல் 9:06 வரை மேஷ லக்னம். இரவு 9:07 முதல் 11:09 வரை ரிஷப லக்னம். 11:10 முதல் 1:20 வரை காலை மிதுன லக்னம். 1:21 முதல் 3:29 வரை கடக லக்னம். காலை 3:30 முதல் 5:30 வரை சிம்ம லக்னம். 5:31 முதல் 7:35 வரை கன்னி லக்னம். 7:36 முதல் 9:40 வரை துலாம் லக்னம். 9:41 முதல் 11:52 வரை விருச்சக லக்னம். காலை 11:53 முதல் மதியம் 1:59 வரை தனுசு லக்னம். 2 மணி முதல் 3:53 வரை மகர லக்னம். மாலை 3:54 முதல் 5:36 வரை கும்ப லக்னம். 5:37 முதல் இரவு 7:17 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிப்பது நல்லது. ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் என்று சந்திர பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் விருச்சக ராசிக்கு பிரவேசிக்கிறார். இரவு உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். அதற்கு முன்னதாக சில வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் ஓரளவிற்கு உங்களுக்கு சில சின்ன சின்ன விஷயங்களை மாற்றத்தை தரலாம். மறதி சம்பந்தமான விஷயங்களினால் தாமதங்கள் உண்டாகுங்க. வேலையில விறுவிறுப்பு என்பது காணப்படாது. மந்தமாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக நீங்கள். ஆனால் இந்த நாள் அது ஒரு மாறுன நிலையில் இருக்கும். எந்த விஷயத்தையும் உங்களால் திறமையாக செய்ய முடியாது, யோசிக்க முடியாது. சில வேலைகள் இடர்பாடுகள் காரணமாகவோ தடை தாமதங்கள் காரணமாகவோ கிடப்பில் இருக்கும். சீக்கிரமாக நடக்க வேண்டிய வேலைகள் கூட தாமதமாக நடக்கலாம். பேசக்கூடிய விஷயங்களில் சற்று பொறுமையும் நிதானமும் மிக மிக அவசியம். மேஷராசி அன்பர்களே, சந்திர பகவான் மனோகாரகன் உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, அதிலும் சந்திரன் நீச்சம் பெறுவது விருச்சக ராசியிலேயே. அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஞாபக சக்தி குறைபாடு ஏற்படலாம். பெரிய அளவில் ஏதாவது யோசித்து வைத்திருப்பீர்கள், அதனை உடனடியாக மறந்துவிடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் சிறு சிறு விமர்சனங்கள் வரலாம். உங்களை பற்றி குறை கூறலாம். நல்ல விதமாக செய்தாலும் அதை பெருமையாக யாரும் பேசப்போவது கிடையாது. அதனை நீங்கள் எதிர்பார்க்கவும் வேண்டாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன நுணுக்கங்களை கூட புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்பீர்கள். வேலையாட்களிடத்தில் ஆதரவற்ற நிலை ஏற்படலாம். உறவுகளிடத்தில் பக்குவமாக இருக்க வேண்டிய நாள். சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு நீங்களே விலகி இருக்க வேண்டும். யாரிடத்திலும் எந்த விமர்சனங்களையும் பெறாதீர்கள். அது உங்களுக்கு சில நேரம் தன்மானத்தை குறைப்பது போல ஆகிவிடும். வியாபார வேலைகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். பொறுமையும் நிதானமும் தேவை. வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்கள் சற்று தாமதமாக வேலைகள் நடக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்குண்டான முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு தாமதங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கை உணர்ந்து செய்யுங்கள். முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. கடன் சம்பந்தமான சின்ன சின்ன வகை நெருக்கடிகள் இருக்கும். வீட்டில் ஒரு சில பொருட்கள் பழுதாகலாம். அதனை சரி செய்ய முயற்சி செய்வீர்கள். தாயின் இடத்தில் மிக பக்குவமாக கனிவாக பேச வேண்டும். கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள். மறதி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களால் எந்த வேலைகளையும் சரிவர கவனிக்க முடியாமல் இருக்கும். ஆக வங்கி கணக்கு சம்பந்தமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. சேமிக்க நினைப்பீர்கள். அதற்கு சாதகமற்ற நாளாக இருக்கிறது. வீடு, வண்டி, மனை, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு பொருளை எடுத்த இடத்தில் வைக்காமல் வேறு இடத்தில் வைத்துவிட்டு ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டு இருப்பீர்கள். அலைச்சல்கள் உண்டாகலாம். மேஷராசி என்பர்கள் சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் சற்று கவனமாகவே பயணிக்க வேண்டும். வேடிக்கை விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். அது உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துவிடும். எதற்காகவும் நீங்கள் ஆன்லைன் வர்த்தகம், ஆன்லைன் சம்பந்தமான விளையாட்டுகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. விரயங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய விஷயங்களுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். குழந்தைகளுடைய நடவடிக்கைகளில் ஒரு சில மாற்றத்தை பார்ப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தெளிவாக இருக்க வேண்டும். ஜென்ம நிலையில் உங்களுக்கு விரய சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மீன ராசியில். அதோடு ராகு பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். பெரிய அளவு எதையும் கணக்கிட வேண்டாம். பெரிய பெரிய எண்ணிக்கையை மறந்து விடுவது நல்லது. கணக்கிட்டு கால்குலேட்டரில் மட்டும் கணக்கு போட்டால் உதவாது. காகிதத்தில் எழுதக்கூடிய எண் உங்களுடைய கைக்கு வந்தால் தான் உங்களுக்கு லாபமாக. கற்பனையில் எந்த விஷயத்தையும் செய்யாதீர்கள். கற்பனை ஓட்டம் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மையை கொடுக்காது. ஆக எதையும் நிஜமாக நிதர்சனமாக நீங்கள் வேலை பார்ப்பது நல்லது. அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை தினம் வீட்டில் சண்டை சச்சரவு இருந்தால் இந்த நவராத்திரி நாளில், அதிலும் மகாலட்சுமி குடிக்கொண்டிருக்கக்கூடிய இல்லத்தில் வாக்குவாதங்கள், வீண் பிரச்சனைகள் வரும்பொழுது ஸ்ரீ மகாலட்சுமி தேவியினுடைய அனுகிரகம் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பணம் பொருளாதாரத்தில் கவனமாக இருங்கள். ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் விறுவிறுப்பற்ற தன்மை இருக்கும். சோம்பல் இருக்கலாம். தாமதங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்கள் விமர்சனங்கள் மறையும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடாது. பொறுமையும் நிதானமும் தேவை. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். விவேகமாக இருக்க வேண்டும். வியாபார பணிகளில் தோய்வுகள் உண்டாகும். சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்படும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் என்று சந்திர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுடைய செயல்கள் திருப்தியாக இருக்குங்க. விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு உண்டு. பெரும்பான்மையான போக்கு, மன அமைப்பு உங்களுக்கு இருக்கும். சந்திர பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறக்கூடியவர்.
ஆனால் 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் நீச்சம் பெறக்கூடியவர். அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் வேலை தொடர்பான விஷயங்களில் எப்பொழுதும் ஒரே ஞாபகமாகவே இருக்கும். தடைப்பட்ட வேலைகளை சீக்கிரமாக முடிக்க முற்படுவீர்கள். ஒவ்வொரு விஷயத்தினுடைய நுணுக்கங்கள் உங்களுக்கு புரிய வரும். இதுவரை தெரியாமல் இருந்த பல விஷயங்கள் சில அனுபவத்தின் மூலம் உங்களுக்கு பாடங்களாக கிடைக்கப் போகிறது. அதை வைத்து முன்னேற நினைப்பீர்கள். எதிர்கால வாழ்க்கைக்குண்டான நிலைப்பாடுகளில் ஒரு புரிதல்கள் இருக்கும். பக்குவப்பட்டிருப்பீர்கள். அனுபவ அறிவை கொண்டு முயற்சி செய்வீர்கள். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே. பேச்சுக்களின் வாக்கு மூலமாக, பேச்சுக்களின் முகாந்திரமாக பெரிய பெரிய விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். நல்ல ஞானம் உண்டு. திறமையாக உங்களுடைய பேச்சுக்கள் அமையும். பிறரை வசீகரிக்கக்கூடிய அமைப்பு காணப்படும். கேத்து பகவானோடு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில். தாயினுடைய விஷயங்களில் மிக கவனமாக இருப்பது நல்லது. வண்டி வாகன பயணங்களில் நிதான போக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். கேத்து பகவானோடு சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள நினைப்பீர்கள். வீட்டில் தெய்வ வழிபாடுதலை செய்வீர்கள். மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சில நல் வாய்ப்புகள் அமையும். நண்பர்கள் முகாந்திரமாக சில நன்மைகள் பெறக்கூடும். நட்பு வட்டாரத்தில் மகிழ்ச்சி பெருகும் நாள். தம்பதிகளுக்கிடையே புரிதலும் விட்டு கொடுத்து செல்வதே இந்த நாள் நல்லது. நவராத்திரி நடந்து கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை தினம். குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வீண் பேச்சுக்களோ விவாத போக்கோ இருக்காதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. குழந்தைகளுடைய செயல்கள் மன திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். புத ஆதித்ய யோகம் என்பார்கள். புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைகிற அமைப்பானது புத ஆதித்ய யோகம். அது உங்களுக்கு பூர்வ புண்ணிய பாவகத்தில் கன்னி வீட்டில் அமைந்திருக்கிறது. புதன் பகவான் புத்திக்கு அதிபதி. சந்திர பகவான் மனசுக்கு அதிபதி. ஆக உங்களுடைய எண்ணங்கள் போக்கு எல்லாமே பிள்ளைகள் பற்றியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். போட்டித் தேர்வுகள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள், சிறப்பான சில முன்னேற்றத்திற்காக சில சிறப்பு தேர்வுகளை எழுதக்கூடியவர்களுக்கு, போட்டிகளை சந்திக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த நல் முடிவுகள் அமையும். மனதளவில் நிறைந்த நம்பிக்கை, சந்தோஷம், வெற்றி ஓட்டத்தோடு உங்களுடைய செயல்கள் இருப்பதால் விவேகமாகவும் சிந்திப்பீர்கள். அதே நேரத்தில் வேகமாகவும் இருக்கும். இந்த நாள் உங்களுடைய அலுவலக வேலைகளை நிதானமாக செய்து சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பிறரை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் பிறக்கும். நல்லதொரு ஆற்றல், வேகம் உண்டு. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன ஆரோக்கியம் திடப்படும். வேலையில் விறுவிறுப்பு காட்டுவீர்கள். உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை முடித்து காட்டுவதோடு மட்டுமல்ல, உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் நீங்கள் நல்ல பெயரை கொடுப்பீர்கள். பிறரை பாராட்டக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. வேகத்தை தாண்டி ஒரு சில விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். மன ஓட்டங்கள் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் 8 கால் பாய்ச்சல் போல அமையுங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாள். எதிர்பார்த்த நன்மைகள் வந்து சேரும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். வீட்டில் விசேஷகரமான சில நல் வாய்ப்புகள் அமையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். பல நன்மைகள் பிறக்கும். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருப்பீர்கள். மனதில் எண்ணத்தில் தெளிவு பிறக்கும் நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பாராட்டுகள், உற்சாகம் பிறக்கும். களிப்பு நிறைந்த நாளாகும். எண்ணத்தில் தெளிவு உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் என்று. ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் 2ஆம் வீட்டு பாவாதிபதி. குடும்பம் பற்றிய எண்ணங்கள், குடும்பத்திற்காக அதிகமான ஓட்டங்கள் இருக்கும். உங்களுடைய வேலைகள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். தடையாக இருந்தவர்கள் விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. உங்களுடைய எண்ணம் எல்லாமே குடும்பத்தினுடைய சார்ந்த விஷயங்கள் பற்றி, வருமானம் தொடர்புடையதாகவே அமையும். இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை விட மற்றொரு வேலைகளையும் சேர்த்து கவனித்தால் நன்றாக இருக்கும். குடும்ப பொருளாதாரத்தை நிமிர்த்துவதில், தலை தூக்குவதில் உங்களுடைய கவனம் அதிகரிக்கும் நாள். மிதுன ராசி என்பது மிக சிறப்பான ராசி. 12 ராசிகளிலேயே மிக அற்புதமான ஒரு சிறப்பம்சங்கள் கொண்டது மிதுன ராசி. ஜோதிடத்தில் சிம்ம சொப்பனமாக திகழக்கூடியவர் சகாதேவன் அவர்களுடைய ராசி மிதுன ராசி. ஆக நல்ல புத்தி கூர்மை, நல்ல ஞானம், கேள்வி ஞானம் அதிகரிக்கும். பார்த்த உடனேயே ஒரு சில வேலைகளை பார்த்து விடுவீர்கள். சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இந்த நாள் இருக்காது. மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். மற்ற நபர்கள் மாணவர்களோடு இருந்த வீண் மனக்கசப்புகள் அகலும். உங்களுடைய நண்பர்களோடு மகிழ்ந்து பேசக்கூடிய அமைப்பும், தேர்வுக்காக சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள். மறதி சம்பந்தமான சங்கடங்கள் தீரும் நாள். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும், நல்ல ஒரு அனுசரணையான போக்கு, நல்ல சூழ்நிலைகள் நிலவும்.
குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கான புதிய சிந்தனைகள் மேற்கொள்வீர்கள். புதிய வேலை தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். நல் வாய்ப்புகள் அமையுங்க. உங்களுக்கு தெரிந்த கைவேலை தொடர்பாக கலை தொடர்பான விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாக்கும். சம்பாதியத்தை அதிகப்படுத்துவதிலும் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதிலேயே உங்களுடைய கவனம் இருக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகலாம். தொந்தரவுகள் இல்லாத ஒரு நாள் என்று சொல்லலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு. புத ஆதித்ய யோகம். புதன் பகவானோடு 3ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவானும் இணைந்து சுகஸ்தானத்தில். இந்த அமைப்பு என்பது புத ஆதித்ய யோகம் என்பார்கள். அதே போல சந்திர பகவான் 2ஆம் வீட்டு பாவாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி. ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திர பகவான் நீச்சம் பெறுவது விருச்சக ராசியில். எப்பொழுதும் உங்களுடைய விரயத்தில் தான் உச்சம் பெறுவார் ரிஷப ராசியில். எந்த ராசியில் உயர்வு உச்சம் பெறுகிறாரோ அதற்கு 7ஆம் வீடு களத்திர பாவகத்தில் கிரகங்கள் நீச்சமாகும். அது மற்ற கிரகங்களுக்கும் பொருந்தும். தம்பதியர்களுக்கிடையே வெளிப்படையான பேச்சுக்கள், மனம் விட்டு பேசுவதால் இருவருக்கும் உண்ட ஒரு அமைப்பானது நல்ல ஒரு நெருக்கத்தை கொடுக்கும். மன நிம்மதி உண்டாக்கும். வெளியூர்களுக்கு வேலைக்காக செல்பவர்களுக்கு ஆதரவுகள் பிறக்கும். எந்த காரியத்திற்காக வெளியூர் செல்கிறீர்களோ அந்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். வர்த்தகத்தில் உயர்வு ஏற்படும். ஆர்வங்கள் அதிகரிக்கும் நாள். ஆடம்பரமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். வீண் செலவுகள், விரயங்கள் இருக்கக்கூடாது. பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் அதிக கவனமாக இருக்கக்கூடும். வெளியூர்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் முகாந்திரமாக சில நல்ல பலன்கள் வரும். லாபம் மேம்படும். லாபாதிபதி உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் துலாம் ராசியில் சஞ்சாரம். செவ்வாய் பகவான் வீரியத்திற்கும் தைரியத்திற்கும் அதிபதி. லாபம் 6க்கும் 11க்கும் உடையவர் உங்களுக்கு 5ஆம் வீட்டு. குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுப்பீர்கள். எந்த ஒரு விவாதங்களிலும் எதிர்பார்த்த முடிவுகள் நிச்சயம் கிடைக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. குலதெய்வத்தில் ஆண் தெய்வ வழிபாடு செய்பவர்கள் இந்த நாள் முக்கியமாக செய்யலாம். சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று நெய் தீபங்கள் ஏற்றி கற்கண்டு நிவேதனம் செய்து வில்வமாலை சாற்றி தாமரை பூவினால் அர்ச்சிக்கலாம். குங்கும அர்ச்சனை செய்வது எப்பொழுதுமே நல்லது. அது வியாழக்கிழமை தினமே வாங்கி வைத்து வெள்ளிக்கிழமை தினத்தில் கோவிலுக்கு சென்று கொடுப்பது விசேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கும். லாபம் மேம்படும். எடுத்த காரியத்தை திருப்திகரமாக நடத்துவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். ஒற்றுமை உணர்வு ஏற்படும். தம்பதியர்களுக்கிடையே நல்ல ஒரு அனுசரணையான போக்கு உண்டு. விட்டு கொடுத்து செல்வீர்கள். வெளிப்படைத்தன்மைகள் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் வாய்க்கும். நலம் நிறைந்த நாளாக ஆடம்பரமான விஷயங்களில் செலவு செய்யாதீர்கள். சிக்கனமாக இருப்பதே நல்லது. உங்களுடைய செயலுக்கு ஏற்றாற்போல் பாராட்டுகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு மத்தியில் நல்ல உயர்வு ஏற்படும். படிப்பில் நல்ல ஒரு சுட்டித்தனமாக கெட்டிக்காரத்தனமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். என்று வீட்டில் இருப்பவர்களுடைய நல் ஆதரவு அதிகரிக்குங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதோடு மட்டுமில்ல, நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலைக்கும் அவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். பணம் சம்பந்தமான விஷயங்களுக்காக தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த பணம் கைக்கு வரும். கேட்ட இடத்தில் வந்து சேரும். அவர்களாக தானாக வந்து கூட கொடுக்கக்கூடும். வங்கி கடனில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டு வருமானத்தை பெருக்குவதற்கு பல முயற்சிகள் நடக்கும். ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீர்ந்து மனநிலையில் உங்களுக்கு நல்ல உத்வேகம் பிறக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். உங்களோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் பற்றிய குணங்களை புரிந்து கொள்வீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றபடி நல்ல உயர்வு ஏற்படும். தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகும். நீண்ட காலமாக செய்ய நினைத்த இறை பிரார்த்தனைகள் செய்து முடிப்பீர்கள். பல நன்மைகள் அதிகரிக்கும் நாள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். சில நெருக்கடியான சூழ்நிலைகள் தோன்றி மறையும். சக நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வேலை உத்தியோக வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்கள் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. உங்களுடைய அதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய பாவகத்தில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த வீடு என்பது சந்திரனுடைய சக்தியை குறைக்கக்கூடியது. ஒரு பலமற்ற நிலையில் இருக்கக்கூடியது நீச்சம். ஆக சந்திர பகவான் பூர்வ புண்ணியத்தில் இருப்பதால் உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் கனிவாக கவனமாக பேசுதல் நல்லது. அது மட்டுமல்ல, 7ஆம் இடத்தில் அதிபதியான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கிரகங்களினுடைய பார்வை, கிரக சேர்க்கை, இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் தான் சில
அமைப்புகள் உங்களுக்கு இருக்கும், பலன்களும் வரும். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான பலன்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். எல்லாவித சூழ்நிலையும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். வியாபாரத்தில் சில நெருக்கடியான சூழ்நிலைகள் வரலாம். அதை சமாளிக்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். அதிகம் எதிர்பார்ப்புகள் வேண்டாம், ஆசைகள் கூடாது. எந்த விதமான விரயங்களும் ஏற்படாமல் இருக்க பணத்தை சிக்கனமாக்குங்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ பழகிக் கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் சில மாற்றங்கள் வரும். எதிர்பார்த்தபடி மதிப்பு மரியாதை கூடுதலாக கிடைப்பது என்பது சற்று குறைவுதான். ஆக யாரிடத்திலும் விமர்சனங்கள் செய்யாதீர்கள். யாரை பற்றியும் புகார்கள் செய்ய வேண்டாம். உங்களுக்கு இட்ட வேலையை உங்களுக்குண்டான காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். எந்த விதமான பகையையும் சம்பாதிக்காதீர்கள். மனக்குழப்பங்களுக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். ஞாபக சக்தி குறைவு ஏற்படும். தோல்விகள் மறையும் நாளாகவும் இருக்கிறது. புதுமையான விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்து வெற்றி பெறலாம் என்கிற எண்ணப்போக்கு உண்டாக்கும். தேஜஸோடு இருப்பீர்கள். புதுமையை விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாகும். குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு நன்மையை தரும். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். மன ரீதியாக சங்கடங்கள் நீங்க நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டிய நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இறை பிரார்த்தனை மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். எல்லா விதமான நன்மைகளையும் புரிவீர்கள். பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஆதரவுகள் உண்டாகும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். தோல்விகள் மறையும். சங்கோஜம் நீங்கும். எதையும் விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். சக ஊழியர்களிடத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த நாள் ஏற்றம் பெறுவதற்கு இறை வழிபாடு, இறைவனுடைய திருவருளை பரிபூர்ணமாக பெற வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்ம ராசி என்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி சந்திர பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விரையாதிபதி அவர். உங்களுடைய எண்ணப்போக்கு வீட்டை பற்றிய எண்ணங்களாக இருக்கும். நினைத்த வேலைகள் துரிதமாக நடக்கும். வேலையில் விறுவிறுப்பு ஏற்படும். தன தானிய சம்பத்துகள் நிறைந்த நாளாக அமையப் போகிறது. எல்லோரிடத்திலும் நீங்கள் அன்பு அரவணைப்போடு இருக்கக்கூடும். உறவுக்காரர்களிடத்தில் பேசும் பொழுது அனுசரித்து பேசுவது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறது. விரையாதிபதி 12க்கு உண்டானவர் 4ஆம் வீட்டில் நீச்சத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வியாபாரங்களில் சில மாற்றமான சூழ்நிலைகளை உருவாக்குவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையினுடைய தன்மைகள், அதில் இருக்கக்கூடிய கடினமான நிலை மாறலாம். ஒரு சிலருக்கு பொறுப்புகள் குறைவது போல இருக்கும். பிறருடைய வேலைகளை நீங்கள் செய்து கொண்டிருந்திருப்பீர்கள். அந்த வேலைகள் மற்றவர்களிடம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இரக்கம் நிறைந்த நாள். இரக்கமாக இருக்க வேண்டிய நாளும் கூட சிம்மராசி அன்பர்கள். புதியதொரு முயற்சிகள் கைகூடும். செல்வம், செல்வாக்கு, தனம், தானியம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வெளியே வண்டி வாகன பயணங்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை தேவை. உற்சாகத்தோடு இருக்க வேண்டிய நாள். திடமாக தன்னம்பிக்கையாக செயல்படுங்கள். உங்களுடைய முயற்சி எவ்வளவு இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் மதிப்பெண்களும் வரும். உங்களோடு பயணிக்கக்கூடிய மற்ற சக மாணவர்களை, நண்பர்களிடத்தில் அனுசரணையான போக்கோடு இருங்கள். அவர்களிடம் வீண் பேச்சு வாக்குவாதம் வைத்துக் கொள்ள வேண்டாம். இறை வழிபாடு நல்லது. நவராத்திரி நடந்து கொண்டிருப்பதால் கோவிலுக்கு செல்வது, ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு பட்டாடை உடுத்தி அல்லது மஞ்சள் குங்குமம் வாங்கி வைத்து செவ்வரளி மாலை அணிவிக்கலாம். வில்வ இலைகளினால் அர்ச்சிக்கலாம். வில்வ மாலை சாற்றலாம். தாமரை மலர்களினால் அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை, இப்படி உங்களால் முடிந்த அளவுக்கு யதாசக்திக்கு செய்யலாம். அல்லது வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்கள் கொடுத்து தாம்பூலம் கொடுப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக சிந்தித்து செய்தால் மென்மையான பலன் கிடைக்கும். தொழில் விஷயங்களில் அபூர்விதமான எண்ணங்கள் உருவாகும். கற்பனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்கிற தீர்மானத்திற்கு வரவேண்டிய நாள். உழைப்புக்கு ஏற்றபடி உங்களுக்கு நல்ல உயர்வுகள் நிச்சயம் கிடைக்கும். ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் வரையில் பொறுமையாக காத்திருப்பது நல்லது. வருமானம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகலாம். உழைப்பு அதிகரிக்க வேண்டிய நாள். முக்கியமாக நீங்கள் கேது பகவானுடைய சஞ்சாரம் ராசியில் இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் வீட்டு அதிபதி 3க்கும் 10க்கும் உடைய சுக்கிர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். தெய்வீக எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக ஈடுபாடு உண்டாக்கும். அதிகாலை பொழுது எழுந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபடவும். அது மட்டுமல்ல, சிவபெருமானுடைய தேவார திருப்பதிக பாடல்களை பாடினால் உடனடியாக கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கும். பணத்திற்கு சிரமப்படக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இந்த பாடலை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்யுங்கள். திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி, இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகடல் தொழுதழுவேன், கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே,
இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே என்று 10 பாடல்கள் இருக்கிறது. இது முதற் பாடல். ஆக இந்த பாடலினுடைய தொடக்கம் இருக்கிறது. 10 பாடல்கள் அடங்கிய இந்த தேவார திருப்பதிக பாடல்கள் கேட்ட இடத்தில் கேட்டவுடன் பணம் கிடைக்கும், தேவைக்கேற்ற பணம் பெறும் பதிகம் என்று இந்த பதிகத்திற்கு பெயர். இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளில் ஆத்மார்த்தமாக சிவ ஆலயங்களிலோ வீட்டிலேயோ அமர்ந்து நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அதற்கேற்றபடி 48 நாட்களுக்குள் பணம் கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் பாராயணம் செய்து வர வீட்டில் பணப்புழக்கம் ஏற்படும், வறுமை நிலை மாறும், பொருளாதார கஷ்டங்கள் அகலும், நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். பண ரீதியாக யாரிடத்திலும் கோபப்படாதீர்கள், உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நிதானமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக்கும். நம்பிக்கை ஒளியூட்டம், விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு உற்சாகம் பிறக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளி இடங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். பல நன்மைகள் பெறும் நாள், உற்சாகம் பிறக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் என்று சந்திர பகவான் உங்களுடைய லாபாதிபதி 3ஆம் இடத்தில் நீச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பேச்சுக்கள் முகாந்திரமாக சில நன்மைகள் பிறக்கும், தைரியமான பேச்சுக்கள் உண்டாக்கும். வாக்குஸ்தானம் பலப்படுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய தேவைக்காக பணத்தை சம்பாதிப்பதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். சேமிக்கக்கூடிய பண்புகள் அதிகரிக்கும் நாள். வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் படிப்படியாக குறைந்து வரும். உங்களிடம் வராத நல்ல விஷயங்கள் கூட நல்லதாக நடக்கும். வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு மிக மிக நல்லது. பேசக்கூடிய விஷயங்களில் நல்ல சாதுரியம் வெளிப்படும். உங்களுடைய அனுபவத்தோடு சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். குடும்ப தேவைகள் நிறைவேறிவிடும். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகும். நடக்காத வேலைகளை கூட நடத்தி காட்டுவீர்கள். பேச்சில் இனிமை இருக்கும், தைரியம் இருக்கும். வாக்குவாதங்கள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். யாரிடத்தில் எதை பேசினால் வேலை நடக்கும் என்கிற சூக்ஷமங்களை உணர்ந்தவர்கள் நீங்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டு அதிபதி. லாபத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சிந்தனைகளில் மாறுபட்ட தன்மைகள் உண்டாகும். எதையும் யோசித்துதான் செய்ய வேண்டிய நாளாக இருக்கிறது. அனுகூலம் ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் என்ன என்பதை புரிந்து செயல்படுவீர்கள். வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு மூத்த அதிகாரிகளிடத்தில் இருந்த வேறுபாடுகள் மறையும். வியாபார விஷயங்களை முழுமையாக தெரிந்து செய்தால் நல்லது. அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். வங்கி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கான முயற்சிகள் நடக்கும். எதையும் ஏகோபித்த மனதோடு செய்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் எதிர்வினையாக எந்த விஷயங்களிலும் ஈடுபட வேண்டாம், பேச வேண்டாம். பேச்சுக்களின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. வீர தீர செயல்களில் ஈடுபடுவீர்கள். சீருடை பணியாளர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். காவல்துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஆதரவு சித்திக்கும். செவ்வாய் பகவான் என்பவர் பூமிகாரகன். அவரை உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருப்பதால் இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சொந்தமாக இடம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு அமையலாம். புதிதாக வேலைக்கு சேர விரும்புபவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் அமையுங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் ஒற்றுமை உணர்வு வலுக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் ஏதோ ஒரு மனக்கசப்புகள் விலகி கருத்து வேறுபாடுகள் அகன்று நன்றாக படிக்க முற்படுவீர்கள். சாதுரியமாக செயல்படக்கூடிய நாள். வேடிக்கை விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். ஈடுபாடு உண்டாக்கும். பல நன்மைகள் உங்களை நாடி வரும். ராசிக்கான அதிர்ஷ்ட அமைப்பு படி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் மிக உன்னிப்பாக கவனித்து செய்தால் நிச்சயம் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். சமூக வேலைகளில் உங்களுக்கு நல்ல வரவேற்பு உண்டாக்கும். பெரிய பெரிய முக்கியஸ்தர்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்துவீர்கள். முக்கிய பிரமுகர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு கண்டகச்சனி நடக்கிறது. அதாவது கண்டகச்சனி என்பது 7ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பது. ஏழை எளியவர்களுக்கு, முதியவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்வது, ஆடை தானம் செய்யலாம். பொருளாதாரம் தேவைப்படி அவர்களுக்கு ஏதாவது உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுப்பது விசேஷம். கண்டகச்சனியின் தாக்கம் காரணமாக அவ்வப்போது சில ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதிகமாக உழைப்பது, உடற்பயிற்சி செய்வது, உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு நவ கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் தீரும் என்பது ஐதீகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக அமையுங்க. பேசக்கூடிய விஷயங்களில் நல்ல ஞானம் இருக்கும். புகழ் பெறுவீர்கள். அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். அனுகூலமான பலன்கள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்களில் வேகம் இருக்கும். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாக்கலாம்.
இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். கூடுமான வரையில் பேசக்கூடிய விஷயங்களில் தெளிவு என்பது இருக்க வேண்டும். வேலையாட்களிடத்தில் அனுசரித்து நடப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாக்கலாம். முயற்சிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மூத்த அதிகாரிகளிடத்தில் கனிவாக பணிவாக பேசுதல் நல்லது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் நிச்சயம் வந்து சேரும். பிரபஞ்ச வழிபாடு, இயற்கை வழிபாடு, பஞ்சபூத வழிபாடு உங்களுக்கு பல நன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய ராசி நிலம் ராசியாக பூமாதேவியை வழிபடுவது, செவ்வாய் பகவான் அங்காரனுக்குரிய தெய்வமான ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுடைய ராசிக்கு மிக மிக நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் இன்று ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்திலும் சரி, உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க ஞானம் பிறக்கும். எந்த துறையை செய்தால் என்ன வேலைகள் நடக்கும், யாரிடத்தில் எப்படி பழகுதல் வேண்டும், என்ன கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு பூர்வமாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். பண ரீதியாக இருந்த சங்கடங்கள் அகலம். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். தொழில் விருத்திக்குண்டான விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பண வருவாய்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க. எதிர்பார்த்த இடத்தில் கேட்ட இடத்தில் பணம் வந்து சேரும். தாராளமாக ஒரு சில நல்ல விஷயங்களை மேற்கொள்வீர்கள். சிறு தூர பயணங்களின் மூலம் சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையிலும் முன்னுரிமை கொடுக்கப்படும். எதை செய்தாலும் துணிவாக துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். தைரியம் வலுக்கும். பிறரோடு பேசக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். குழந்தைகளுடைய விஷயங்களில் கவனம் மேம்படும். புது முயற்சிகள் கைகூடி வரும். ஆபரண சேர்க்கை சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். நவராத்திரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் வெள்ளிக்கிழமை தினத்தில் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு தட்சிணை தாம்பூலம் கொடுக்கலாம். மங்கள பொருட்கள் கொடுத்து அவர்களிடம் ஆசி பெறுவதால் சுஹாசினி என்று சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். சுமங்கலிகளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க அவர்களுக்கு தகுந்த போஜனம் இடுவது மிக மிக நல்லது. கருத்துகளுக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். மரியாதை உண்டாகும். அரசாங்க வேலைகளில் சாதகமான சூழ்நிலைகள் அமையக்கூடும். நிதானமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்வது நல்லது. பொறுமையாக இருங்கள், நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். மாணவர்கள், சக மாணவர்களிடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். மற்றவர்களோடு சமமாக பழகுவீர்கள். ஏற்ற இறக்கங்கள் என்பது காணப்படாது. உங்களுடைய கருத்துகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதற்கான கலந்துரையாடல்கள், ஆலோசனைகள் கிடைக்கும். ஆசிரியர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிவீர்கள். எதையும் நியாயமாக நேர்த்தியாக செய்யக்கூடியவர்கள் நீங்கள். தவறு என்பது உங்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்திலேயே இருக்காது. எல்லோரையும் அன்பாக நேசிக்கக்கூடியவர்கள், நல்ல உள்ளம் கொண்டவர்கள் துலாம் ராசி அன்பர்கள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். வருமானம் உயரங்க. கணிசமாக எந்த அளவுக்கு முதலீடு செய்கிறீர்களோ அதே அளவை விட கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு வருமானம் திரும்ப கிடைக்கும். பொருளாதார நிலையில் ஏற்றம் பிறக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பேசக்கூடிய விஷயங்களில் நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லது. 2ஆம் வீட்டில் நீச்ச ஸ்தானத்தில் சந்திர பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி. உங்களுடைய பங்குதாரர்களிடத்தில், அதாவது பார்ட்னர்ஷிப், சுயதொழில் செய்பவர்கள் அல்லது கூட்டாளிகளோடு சேர்ந்து முதலீடு செய்து வேலையை கவனிப்பவர்கள் பக்குவமாக நடக்க வேண்டும். அசௌகரியங்கள் இருந்தாலும் பெரிதுபடுத்தாதீர்கள். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உடல்நலம் மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு அதிகரிக்கலாம். எதையும் சிந்தித்து செய்தால், நல்ல பக்குவத்தோடு நீங்கள் செயல்பட்டால் அதற்கேற்ற நல்ல பலன் இந்த நாள் கிடைக்கும். பொன்பொருள் ஆதரவு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். தேவைக்கேற்றாற் போல் பண வரவு அதிகரிக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் நடக்கும். இழுபறிகள் மறையும். தேவைக்கு ஏற்றபடி பண வரவு உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். தெய்வ அனுகிரகத்தோடு வழிபடுங்கள். இறை வழிபாடு நம்பிக்கையை தரும். முழு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக அமையும். நிதானம் தேவை. பொறுமையாக இருந்து வேலைகளை கவனிப்பது விசேஷம். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று ராசியில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். சுகஸ்தானத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். எந்த ஒரு விஷயத்திலும் கோபதாபங்கள் இல்லாமல் இருங்கள். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசியில் தான். ரிஷபத்தில் பொதுவாக உச்சம் பெறுவார். அவர் ரிஷபத்தின் 7ஆம் இடமான உங்கள் ராசியில் நீச்சம் பெறக்கூடியவர். அப்படித்தான் ஒவ்வொரு கிரகங்களும் எங்கு உச்சம் பெறுகிறார்களோ அதற்கு 7ஆம் இடமான களத்திரத்தில் நீச்சம் அடைவார்கள். ஆகவே இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி 9ஆம் பாவாதிபதி சந்திர பகவான் நீச்சத்தில் இருக்கிறார். தந்தையின் இடத்தில் வீண் வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். எதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஆசைப்பட வேண்டாம்.
மிக விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய விதங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த இடர்களோ துன்பங்கள் நேராமல் இருக்க இறை வழிபாடு செய்வது, மனதை அமைதிப்படுத்துவது நல்லது. நல்ல தியானம், யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி அதாவது பிராணாயாமம் செய்வது உங்களுடைய செயல்பாடுகளை கட்டுக்குள் வைக்கும், எண்ணத்தை கட்டுக்குள் கொண்டு வரும். தெய்வ வழிபாடுகளை அதிகமாக செய்யலாம். எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் உங்களுடைய செயல்களில் மட்டும் கவனமாக இருங்கள். அதிகமாக பேசுவதை தவிர்க்க வேண்டிய நாள். கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். சினிமா துறை, வள்ளித்திரை, சின்னத்திரை, சிறு சிறு நாடக துறைகளில் இருப்பவர்கள் மற்றும் கலை தொடர்பான எழுத்து, ஓவியங்கள், இசை, நடனம், நாட்டியம், பாடல், பயிற்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், இலக்கியம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஆதரவுகள் பிறக்கும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். பாடங்களில் ஒரு விதமான ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும் மாணவர்களுக்கு. தந்தையின் முகாந்திரமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் கசக்கும். வேறுபாடு தன்மையாக உணர்வீர்கள். மன நிம்மதியை கொண்டு வருவது நல்லது. மனதில் அமைதிப்படுத்துங்கள். எதையும் பெரிய அளவில் எண்ணி திட்டமிட வேண்டாம். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் மிக மிக ஜாக்கிரதையாக நகர்த்த வேண்டும். ஒரு விதமான இனம் புரியாத புரிதல்கள் உங்களுக்குள் அதிகரிக்கலாம். வேலை செய்பவர்கள் அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். இந்த நாள் சந்திர பகவான் உங்களுக்கு நீச்சத்தில் இருப்பதால், நீச்ச ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் சில மாற்றங்கள் இருக்கும். எப்பொழுதும் ஒன்று போல நடக்காது. ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். இரவு பகல், காலை மாலை இப்படி இரண்டுமாக இருக்கக்கூடிய நன்மை தீமை போல உங்களுடைய செயல்களில் மாற்றத்தை நீங்களே பார்ப்பீர்கள். பழக்க வழக்கங்களில் மாற்றம் வரலாம். மறைமுகமாக உங்களை பற்றி யாராவது ஒருவர் பேசலாம், அல்லது நீங்கள் செய்யாத தவறுகளை செய்தார் போல சித்தரிக்கலாம். உங்களை பற்றிய ஒரு சில புகார்கள் வரலாம். சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் சமாளிக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் நல்லவிதமாக அமைய வேண்டும் எனில் இறை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த ஒத்துழைப்போடு இருக்க வேண்டிய நாள். எதிலும் எச்சரிக்கையாகவே செயல்படுங்கள். எதிலும் பொறுமை, நிதானம் தேவை. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த சில நன்மைகள் இறைவனுடைய அனுகிரகத்தினால் வந்து சேரும். ஆதரவு பிறக்கும் நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகள் வரலாம். வதந்திகள் மறையும். உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்று சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான விருச்சகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இதன் காரணமாக உங்களுடைய செயல்களில் சில வேலைகள் தாமதமாகலாம். கூடுமான வரையில் அனுசரித்து செல்வது நல்லது. அஷ்டமாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சாரம். மூத்த அதிகாரிகள் பற்றிய புரிதல்கள் வேண்டும். மற்றவர்கள் உங்களிடம் கடுமையாக பேசினாலோ அல்லது வாக்குவாதம் செய்தாலோ, உங்களை புரிந்து கொள்ளாமல் வெறுப்புணர்வோடு நடந்து கொண்டாலோ அதை பெரிதுபடுத்தாமல் சாதாரணமாக இருப்பது நல்லது. உங்களை பற்றிய விமர்சனங்கள் வரலாம். தேவையற்ற வதந்திகள் பரவலாம். ஒரு விதமான பேச்சுக்கள் உங்களுக்கு மனதை காயத்தை ஏற்படுத்தும். எதையுமே பெரிதுபடுத்தாமல் பொறுமையாக இருங்கள். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய எண்ணங்கள் ஒன்று போல இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும். எந்த முடிவுகளையும் எடுக்க முடியாமல் தவிக்கக்கூடும். இதற்கு காரணம் அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் சில மனம் சம்பந்தமான சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். ஒரு தெளிவற்ற நிலை இருக்கும். இனம் புரியாத குழப்பத்திற்கு உள்ளாக வேண்டியிருக்கும். எதிர்பாராத சில பண வரவுக்கு இடம் உண்டு. சமூக நிகழ்ச்சிகளில் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். எல்லோரிடத்திலும் வெளிப்படையாக பேச முடியாமல் போகலாம். ரகசியத்தை காப்பது நல்லது. வேலை தொழில் ரீதியாக சில முக்கிய நபர்களோடு கலந்தாலோசிக்க வேண்டிய நிலை ஏற்படும். பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முக்கிய விஷயங்களை மட்டுமே கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றி பிறரிடத்தில் பேச வேண்டாம். குடும்ப விஷயங்களை வெளியிடாதீர்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் வரலாம். செவ்வாய் அதிபதி 5ஆம் வீட்டு பூர்வ புண்ணியத்தின் அதிபதியானவர் உங்களுக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார் துலாம் ராசியில். ஆக பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய நினைப்பீர்கள். செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வுகள் இருக்கும். இந்த நாள் அந்த அளவிற்கு வேகம் இருக்காது. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் உணர்ச்சி வசப்படாதீர்கள். மாணவர்களுக்கு மறதி சம்பந்தமான சங்கடங்கள் வரலாம். படிப்பையே ஒதுக்கி வைப்பீர்கள். தேர்வுக்காக படிக்கக்கூடிய நேரங்கள் இருந்தாலும், எவ்வளவு சங்கடமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதை பெரிதிப்படுத்தாமல் ஒதுக்கி வைப்பீர்கள். உங்களுக்கு அசௌகரியங்கள் இருக்கும். மன ரீதியாக நிம்மதி இருக்காது. படிப்பின் மீதான நாட்டமோ ஆர்வமோ ஏற்படாது. விளையாட்டு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கேளிக்கை சார்ந்த செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பொருள் பற்றிய பய உணர்வுகள் வேண்டும். எதை எடுத்தாலும் மிக ஜாக்கிரதையாக கையாள்வது நல்லது. அலட்சியம் இருக்கக்கூடாது. முதலீடு சார்ந்த விஷயங்களில், வேலை தொழில் சார்ந்த நிலைப்பாடுகளில் எச்சரிக்கையாக இருங்கள்.
யாரையும் அப்படியே நம்பி ஏமாறாதீர்கள். உங்களை ஏமாற்றுவதற்கென ஒரு கும்பல் இருக்கும். யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டும். எல்லோரையும் நல்லவர்கள் போல நினைக்காதீர்கள். கூடுமான வரையில் வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்க வேண்டாம். சூக்ஷமங்களை உணருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் முடியாது. எதை பற்றியும் பேசவும் முடியாது. உங்களுக்கென்று ஒரு கௌரவத்தை வைத்திருப்பீர்கள். உங்களை பற்றி மற்றவர்கள் மனதில் உயர்வாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் பிரதிபிம்பம் தான் இருக்குமே தவிர உங்களை யாரும் ஒருவரும் தாழ்வாக எண்ண மாட்டார்கள். கையில் பணம் இல்லை என்றாலும் இல்லை என்று சொன்னால் நம்புவதற்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். 4ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருந்து ஒரு சில சங்கடங்களை உடல் ரீதியாக உபாதைகளாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, குடும்பத்திலும் மகிழ்ச்சிகரமற்ற நிலை இருக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை நிதானம் தேவை. தாயினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உடல் ரீதியாக வரக்கூடிய உபாதைகளுக்கு உடனடியாக மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது நல்லது. ஏற்ற இறக்கமாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். அசௌகரியங்கள் இருக்கும், பெரிதுபடுத்தாதீர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் இருக்கும், பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மன ரீதியாக சில சங்கடங்கள் உண்டாகலாம். நட்சத்திராதிபதி சூரிய பகவான் புதன் பகவானோடு இணைந்திருக்கிறார். புத ஆதித்ய யோகம் என்பார்கள் இதனை. சூரிய பகவான் உங்களுக்கு நட்சத்திராதிபதியாக இருக்கிறார். அதில் கன்னி ராசியில் இருக்கிறார். அந்த வீடு என்பது 10ஆம் வீடு ஆக வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு சில உஷ்ணம் சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படலாம். உடல் ரீதியாக மன ரீதியாக ஆரோக்கியமாக இருக்க நல்ல உணவினை எடுத்துக்கொள்ளலாம். சாத்வீகமான உணவுகள் சாப்பிடுவது நல்லது. மனம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் தீர வேண்டுமானால் இரவு நேரத்தில் உங்கள் படுக்கை தலைக்கு பின்னால் 1 டம்ளர் தண்ணீர் வைத்து விட்டு பிறகு படுத்து காலையில் எழுந்தவுடன் அந்த தண்ணீரை ஏதாவது ஒரு செடியில் ஊற்றி விட வேண்டும். முதல் செய்ய வேண்டிய வேலை அதுதான். அதற்கு பிறகுதான் உங்களுடைய காலை கடன்களை கவனிப்பது நல்லது. இப்படி தொடர்ந்து செய்து வர மன ரீதியான பிரச்சனைகள் நீங்குவதை நீங்கள் உணரலாம். அதே போல குளிக்கும் தண்ணீரில் 1 பிடி கல் உப்பு, சிறிது மஞ்சள் தூள், சிறிது பச்சை கற்பூரம், எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து அதனை பிழிந்து நன்றாக கலக்கி பிறகு நீங்கள் குளித்தால் எப்பேற்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் தீரும். கண் திருஷ்டிகள் அகலும். உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் தீரும். இந்த நாள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகர ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று சந்திர பகவான் உங்களுடைய களத்திரத்தின் அதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி, துணைவர் ஸ்தானத்தில் மனைவி பாவகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் விருச்சகத்தில் நீச்ச ராசியில். சந்திர பகவான் நீச்சம் பெறுவது விருச்சக ராசியில் மட்டுமே. ஆக இந்த நாள் உங்களுடைய தோற்றப்பொலிவு, உங்கள் துணைவர் பற்றிய எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். 7ஆம் இடம் என்பது கூட்டாளிகளை பற்றி சொல்லக்கூடியது, நண்பர்களை பற்றி சொல்லக்கூடியது, உங்கள் துணைவரை பற்றி சொல்லக்கூடிய இடம், உறவுகள் பற்றி சொல்லக்கூடிய இடம். ஆக அந்த அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அந்த இடம் என்பது மாறுபட்ட தன்மையாக இருக்கிறது. எதிர்காலம் குறித்த சில தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடும். நெருக்கடியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட படிப்படியாக குறைய வாய்ப்புகள் உண்டு. அதிலும் பண ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகள் கூட மாறிவிடும். இறைவன் நினைப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. இறைவன் தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. ஆக உங்களுக்கு என்று கிடைப்பது கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு அது இல்லை என்றால் நிச்சயமாக கிடைக்காது. இந்த பிரபஞ்சத்தினுடைய தாரக மந்திரத்தை அவ்வப்போது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களே, ஒரு சில விஷயங்கள் நடக்கவில்லையே என்கிற ஏக்கம் வேண்டாம். அவ்வப்போது நடக்கக்கூடிய கிரக மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு கிரகங்களும் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு பலன்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சந்திர பகவான் தான் மனோகாரகன். 2.25 நாளுக்கு ஒரு முறை நகர்ந்து கொண்டே இருப்பார். அவர் எந்த வீட்டிற்கெல்லாம் செல்கிறாரோ அதற்கேற்றபடி பலாபலன்கள் உங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். இந்த நாள் இப்படிப்பட்ட நிலை இருந்தால் நாளைய தினம் மாறலாம், நாளைய மறுநாள் மாறலாம். மாற்றம் என்றுமே இருந்து கொண்டே இருக்கக்கூடியது. கிரகங்கள் நகர நகர உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் மெல்ல மெல்ல நகரும் என்பதை நீங்கள் நம்புங்கள். அது மட்டுமல்ல, மகர ராசி அன்பர்கள் வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். அவரோடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். சமூக சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்குங்க. மனதை அமைதிப்படுத்துங்கள். ஒரு உற்சாகத்தோடு ஒரு சில சூழ்நிலைகள் அமையும். பணம் வருமானத்திற்காக அதிக முயற்சிகள் நடக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நாள். எதை சிந்தித்தாலும் எதை யோசித்தாலும் அது நல்ல விதமாகவே அமையும். மூத்த அதிகாரிகள் இடத்தில் வேலை தொடர்பாக அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கலாம். பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. உங்களை நீங்களே பராமரித்துக் கொள்ள வேண்டிய நாள்.
தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். தைரியமாக வியாபாரத்தை கவனித்தால் நல்லது. பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை நாடி வரலாம். புது வாடிக்கையாளர்களிடத்தில் அன்பாக பேசி உங்களுடைய வியாபாரத்தை சரிப்படுத்துவீர்கள். பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட சில முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். புதிய விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாகலாம். புதிய காரியத்தை எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஒரு சில நண்பர்களுடைய ஆதரவு உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்தும். நட்பு வட்டாரத்தின் மூலம் சில நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தைரியமாக செயல்படுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆரோக்கியமான நாளாக அமையும். தகுந்த இறை வழிபாடு, உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய அதிபதியை வணங்குங்கள். உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி பிறக்கும். மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். உடல்நலம் மனநலம் சீராகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படலாம். ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை முன்னெடுத்து செய்ய விரும்புவீர்கள். அதிர்ஷ்டகரமான அமைப்புகள் உண்டு. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். சேமிப்புகள் அதிகமாகலாம். உங்கள் துணைவர் வழியில் சில லாபங்கள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன சங்கடங்கள் தீரும். பிரச்சனைகள் குறையும். நிம்மதி பெறும் நாள். எதிர்பார்த்த காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும் நாள். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். கைத்தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள். 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்தில். வேலை என்பது 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொன்னாலும் 6ஆம் இடம் என்பது வேலையை குறிப்பதாலும் வேலை பற்றிய எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஏற்படும். உங்களை பற்றி எல்லோரும் பாராட்டி புகழக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். செய்தொழிலில் நல்ல கவனம் இருக்கும். தெய்வ வழிபாடுதலை மேற்கொண்டால் இரட்டிப்பான பலன்கள் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்தி ஆதாயத்தை அடையக்கூடும். கௌரவமான விஷயங்கள் வந்து சேரும். அலுவலக வேலைகளில் பிறருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். எல்லோரும் ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். உத்தியோகஸ்தர்கள் ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு கீழ் பணியபுரிய நபர்களிடத்திலும் ஆதரவு ஏற்படும். பட்டங்கள், கௌரவங்கள், சில விருதுகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவின் மூலம் சில நல்ல விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். முக்கியஸ்தர்களோடு கைகோர்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. பிரமுகர்களோடு சில பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். நிறைய ஒரு ஆதாயம் ஏற்படும் நாள். வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். விருப்பமான விஷயங்களை முன்னெடுத்து செய்வீர்கள். சந்திர பகவான் விவசாயம், நீர் காரகத்துவம் மற்றும் உணவு காரகத்துவம் பெறுவதால் வேளாண்மைக்குண்டான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் சற்று மறையும். பெரிய அளவில் விவசாயம் செய்ய நினைப்பீர்கள். வியாபார முதலீடு சார்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். நீங்கள் யார் என்பதை புரிந்து நடப்பீர்கள். உங்களுடைய ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் நீங்கும். ஒரு சீரான போக்கு மன அமைப்பு உருவாக்கும். முக்கிய விஷயங்களை நன்றாக சிந்தித்து செயல்படுவதால் லாபம் அதிகரிக்கும். எதிராக இருந்தவர்கள் விலகி போகலாம். பகை உணர்வுகள் மறையும் நாள். இந்த நாள் இறை வழிபாடு செய்வது, கோவிலுக்கு செல்வது, மகாலட்சுமி வழிபாடு செய்வதாலும் தகுந்த நல்ல பலன் கிடைக்கும். களத்திரத்தில் 7ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார். அவர் சுகாதிபதி மற்றும் ராசிக்கு 9ஆம் வீடு பாக்யாதிபதியும் கூட. அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில், அதிலும் கேது பகவானோடு இருப்பதால் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். கோவிலுக்கு செல்ல விரும்புவீர்கள். பொருளாதார நிலைகளில் ஏற்றம் பெறுவதற்கு சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். மனதில் நிம்மதி இருக்கும். சாந்தம் உண்டாகும் நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். கௌரவமாக இருப்பீர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். வளர்ச்சி உண்டாகும் நாள். எல்லா விதமான செயல்களிலும் நல்ல ஒரு க்ஷேமங்கள், லாபங்கள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று முன்னேற்றங்கள் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசி மீன ராசியிலிருந்து 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியிலிருந்து சந்திர பகவானுடைய நகர்வானது மெல்ல மெல்ல இறக்கும். இரவு பொழுது வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. எதிலும் கவனமாக இந்த நாள் செயல்பட வேண்டிய நாள். பலதரப்பட்ட குழப்பங்கள் ஏற்படும். எந்த காரியத்தை எப்படி செய்வது, எந்த நேரத்தில் செய்தால் நல்லது நடக்கும், எப்படி செய்தால் முயற்சிகள் கைகூடி வரும் என்கிற சிந்தனைகள் பல கோணங்களில் இருந்து கொண்டே இருக்கும். எண்ணத்தை தெளிவுபடுத்துவது நல்லது. மனக்கசப்பு நீங்க, மன கஷ்டங்கள், கிளேசங்கள் அகல நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். இரவு தூங்குவதற்கு முன் உங்களுடைய தலைக்கு பின்னால் ஒரு சொம்பிலோ அல்லது ஒரு டம்ளரிலோ தண்ணீர் வைத்து பிறகு நீங்கள் உறங்க செல்வது நல்லது. காலை எழுந்தவுடன் அந்த தண்ணீரை ஒரு செடியில் கொட்டிவிட வேண்டும். இப்படி செய்வதால் சந்திர பகவான் நீர் காரகத்துவம் பெறக்கூடியவர்.
ஆக உங்களுடைய மனக்குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அந்த சந்திர பகவானுடைய காரகத்துவம் பெற்ற நீர் கிரகித்துக் கொள்ளும். ஆக உங்களுடைய மனம் அமைதிப்படும். அதே போல இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடலாம். பால் சாப்பிடுவது நல்லது. ஆக இப்படிப்பட்ட நீர், பால், நல்ல ஒரு பால் சாதங்கள் எடுத்துக்கொண்டால் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். மனம் அமைதி பெறுவதற்கு தியானம், யோகாசனம் மிக மிக நல்லது. உணர்ச்சி வசப்பட வேண்டாம். எதையும் பொறுமையாக நிதானமாக செய்ய பழகிக் கொள்வது நல்லது. வியாபாரத்தில் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் சரியா தவறா என்பதை உணர வேண்டும். யாரையும் அதிகமாக நம்பி முதலீடுகள் செய்யாதீர்கள். புதிய அனுபவங்களால் புத்துணர்ச்சி ஏற்படும் நாள். மனதில் சில தெளிவுகளும் பிறக்கும். பிடிவாத குணத்தினை குறைத்துக் கொள்வது நன்மையை உருவாக்கும் மீனராசி அன்பர்களே. பொதுவாக மீனராசி அன்பர்கள் நினைத்த வேலைகள் செய்து முடிக்கும் வரையில் ஓயமாட்டீர்கள். பிறருடைய வார்த்தைகளை கேட்பது நல்லது. அதனுடைய தன்மைகளை உணர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய அதிபதி குரு பகவானாக இருப்பதால் உங்களுக்கு கீழ் இருந்து சொல்லக்கூடியவர்களிடத்தில் நீங்கள் எப்பொழுதும் அவற்றை கேட்பது நல்லது. தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தில் செயல்படாதீர்கள். நான் எனும் எண்ணங்கள் முற்றிலுமாக இருக்கக்கூடாது. அது உங்களுடைய ராசிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய விரும்பினாலும் மிக எளிமையாக செய்தாலே அதில் வெற்றி கிடைக்கும். பிடிவாத போக்கை குறைத்துக் கொண்டால் நல்லது உங்களை நாடி வரும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்கலாம். உங்கள் வயதில் சிறியவர்களிடத்திலும் கருத்துக்களை கேட்கலாம். குடும்ப விஷயங்களில் அதிக கவனமாக இருக்கக்கூடும். வியாபாரத்தில் சில மாற்றமான சூழ்நிலைகள் அமையும். மூத்த அதிகாரிகளிடத்தில் பக்குவமாக கனிவாக பேச வேண்டும். ஒரு சிலருக்கு வேலையில் அதிக அழுத்தம் இருக்கலாம். உடன் வேலை செய்பவர்களிடத்தில் பொறாமை வரலாம். உங்களை பற்றிய எண்ணங்கள் மற்றவர்களுக்கு அதிகமாகலாம். ஆக இந்த சூழ்நிலைகளில் இருந்து வெளிவர வேண்டுமானால் கண் திருஷ்டிகள் தீர எளிய பரிகாரங்கள் அவ்வப்போது செய்வது நல்லது. பெரும்பாலும் இந்த நாள் உங்களுடைய எண்ணத்தையும் மனதையும் கட்டுப்படுத்தி கொண்டால் உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக அமையும். க்ஷேமங்கள், லாபங்கள் பிறக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். குடும்பம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் எண்ணம் உங்களுக்கு அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டே இருக்கும். தாயினுடைய உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். பெரிய அளவில் சாதிக்க விரும்புவீர்கள். உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். நன்மைகள் பிறக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரிய பகவானோடு புத ஆதித்ய யோகத்தோடு சஞ்சாரம் செய்கிறார். ஆக பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்தால் நல்லது. ஆதரவுகள் கிடைக்கும். வெற்றிக்குரிய நாள். சக நபர்களுடைய ஆதரவு பெருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.